ஜெயச்சந்திரன் கேளுங்க. ஹெட்ஸ். ஆயக்குடி ஜெயச்சந்திரன் முதலில் களமிறங்குகிறார். ஆயக்குடி வீரர் வேகமாக வருகிறார். சுழன்று ஆடுகிறார். ஒரத்த நாடு அணி சுற்றி வளைக்கிறது. ஆயக்குடி வீரர் அத்தனையிலிருந்து நீக்கி கொடுத்து பிரமாதமாக ஆடுகிறார். ஒரத்த நாட்டு அணியினர் இவரை பிடிப்பார்களா அல்லது இவர் அவர்களை அவுட் பண்ணுவாரா? அவுட் பண்ணிவிட்டார். ஆயக்குடி அணிக்கு ஒரு புள்ளி சேர்கிறது. வீரர் களமிறங்குகிறார். கபடி 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 மிகவும் ஆபத்தோடு பிரமாதமாக ஆடுகிறார். சென்ற ஆட்டத்தில் மண்ணை கவியவர் இந்த முறை ஜெயிப்பாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இவரது ஆட்டத்தை மக்கள் வெகுவாக ரசிக்கிறார்கள். வேகமாக ஆடி எதிரணியை அவுட் செய்ய முயற்சிக்கிறார். அவர் முயற்சி வெற்றி பெறுமா என்று தெரியவில்லை. அவரது வேகம் விவேகமாக இருக்குமா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனாலும் வேகமாக ஆடுகிறார், நிதானிக்கிறார். முடிவு என்னாகும் என்று தெரியவில்லை. எதற்காக பதுங்குகிறார் என்று தெரியவில்லை. மேலும் ஆட எத்தரிக்கிறார். ஒரு புள்ளி எடுக்காமல் திரும்பிவிட்டார் ஒருத்த நாட்டு அணி வீரர். அடுத்து ஆயக்குடி அணியின் கேப்டன் ஜெயச்சந்திரன் களமிறங்குகிறார். மிக மிக வேகமாக ஆடுகிறார். சூறாவளியை போல் சுழன்று ஆடுகிறார். ஒருத்த நாட்டு அணியினர் சுற்றி அவரை பிடிக்க முயற்சித்தாலும் அனைவருக்கு வேகமாக ஜெயச்சந்திரன் ஆயக்குடிக்கு 3 புள்ளிகள் சொல்லியிருக்கிறது. இதுவரை ஆயக்குடி அணி 17 புள்ளிகளும் சைடு சேஞ்ச் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறிக்கங்க. ஒரத்த நாடு அணி 8 புள்ளிகளும் எடுத்துள்ளன. அடியே வடிவு, உன் ஊர் பேர் என்ன சொன்ன? ஒரத்த நாடு. அது என்னடி ஒரத்த நாடு? ஒரத்த கூட சரியா விளையாட மாட்டேங்கிறான். அப்புறம் எங்கடி கோப்பையும் தங்கச்சேனியும் வாங்குறது? எனக்கு தெரிஞ்சு வேலைக்காகாது. இங்க பாரு, இன்னும் பாதி ஆட்டம் இருக்கு, பேசாம அத பாரு. ஆமா பாரு பாரு பாரு, அதையும் பார்க்க தானே போறோம். என்னடி ஆச்சு? சாரு, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். சரிடி. போன மேட்ச்ல இப்படிதாண்டி, அந்த ஆளு சரியாவே ஆடல. வெற்றிமாறன், வெற்றிமாறன். இப்ப கூட நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா? உன் கோச்சே உன்னை இந்த கபடி டீமை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு. இதான் சரியான நேரம்னு பார்த்து கபடி டீமை விட்டு ஊருக்கு ஓடி போயிடு. கௌரவமாவது மிஞ்சும், இல்லனா அசிங்கமாயிடும். வரட்டுமா? என்னடி, இந்த மேட்சுக்கு ஏதாவது பெட் கட்டிருக்கியா என்ன? அதெல்லாம் இல்ல. என்னடா மச்சி? ஏண்டா நம்ம கோச் தான் என்ன பழி வாங்கிட்டாருனா நீயுமாடா? வெறும் 8 பாயிண்ட், அசிங்கமா இல்ல? தோத்துட்டா ஊருக்குள்ள எப்பரா தலையை காட்டுறது? ஏதாவது பண்ணுடா. கவலைப்படாத மச்சி, ஜெயச்சந்திரன் வந்தானா அதுக்கப்புறம் அவன் ஆட மாட்டான். அதை நான் பாத்துக்கிறேன். மச்சி 2 பேரும் அவுட் பண்ணி மாறணும். ஒரத்த நாடு அணி வீரர் ஆட வருகிறார். கபடி. இவர் ஆயக்குடி அணிக்கு சவாலான ஒரு வீரர். கபடி கபடி. ஆயக்குடி அணியினரை வீழ்த்துவாரா இல்லை அகற்றுவாரா? அகப்பட்டு விட்டார். ஆயக்குடி அணியினர் அவரை வீழ்த்தி விட்டார்கள். ஆயக்குடி அணிக்கு ஒரு புள்ளி செல்கிறது.
அதான் பாத்துக்கிறேன்க்கா. கபடி 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 உன்னை பிடிச்சிட போறேன். ஜாக்கிரதை. புடி பாக்கல கபடி 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 தெரியலையேக்கா. என்ன கபடியில அவங்க என்னது? என்னடி இது வளர்றா? ஒண்ணு இல்லக்கா, எனக்கு புரிஞ்சு போச்சு. காலையில இருந்து வெயில்ல நிக்கிறாள, அதான் பைத்தியம் பிடிச்சிருச்சு. நீ என்ன பண்ற? 2 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து தலையில வச்சு நல்லா தேய்ன்னு தேய்ச்சு விடு. யாருக்கு நீ பைத்தியம் பிடிச்சிருக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு தான் பிடிச்சிருக்கு. ஆமா ஆமா, யாருக்கு பைத்தியம் பிடிச்சதுன்னு இப்பதான் பாக்கவே. ஜெயச்சந்திரன் அணி மிகவும் சிறப்பாக ஆடி ஆட்டத்தில் முன்னணியில் இருக்கிறது. ஜெயச்சந்திரன் மீண்டும் ஆட வருகிறார். கபடி ஆவேசத்தோடு பாய்ந்து வருகிறார். கபடி 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 ஒருத்தர் கபடி ஆடுவதை கபடி கபடி உண்டு கபடி இல்லை என்று கபடி முன்னுவார் வருகிறேன். கபடி 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 அவருடைய ஆட்டம் மிகவும் ஆவேசமானது. கபடி கபடி அனைவரையும் கபடி கபடி சுற்றி சுற்றி கொண்டு கிளம்பிக்கிறார். கபடி 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 ஒவ்வொருவரும் அவரை பிடிக்க எத்தனைத்தாலும் கபடி கபடி அனைவருக்கும் நன்றி காட்டுகிறார். கபடி 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 இம்முறை அனைவரையும் மவுண்ட் செய்வார் என்று நினைக்கிறேன். கபடி 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 அவரது ஆட்டம் மிகவும் சாமர்த்தியமாக இருக்கிறது. கபடி 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 வேகமாக ஆடி ஒருவரை அவுட் செய்து விட்டார். கபடி 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 இன்னொருவரை அவுட் செய்ய காலை தூக்குகிறார். என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. நிலை தடுமாறி கீழே அமர்கிறார். ஐயோ மாமா, ஏய் ஏய் நிறுத்துக்கப்பா, நிறுத்துங்க. சொன்னா கேளு. நிறுத்து. நிறுத்துக்கப்பா. நிறுத்து. நிறுத்து. ஏப்பா, யாரு மேல தப்பு? ஐயா ஒருத்தநாடு செந்தில் மேல தான் தப்பு. ஜெயச்சந்திரன் அணி ஜெயிச்சதா அறிவிச்சிடலாங்க ஐயா. அதெல்லாம் வேண்டாம், அவசரப்படக்கூடாது. ஒரு அணியில ஒருத்தன் தப்பு பண்ணதுக்காக எல்லாரையும் நாம குற்றம் சொல்ல முடியாது. தப்பு செஞ்சவனை ஒதுக்கிட்டு அவனுக்கு பதில் இன்னொரு ஆளை போட்டு ஆட்டத்தை தொடங்குங்க. ஐயா சொல்றதுதான் சரி. ஐயா செந்தில நான் வெளியே வச்சிருயா. எப்படியோ ஆட்டத்துல எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது, ஒழுங்கா ஆடணும், புரியுதா? பழைய கேப்டன் வெற்றிமாறன் மீண்டும் களமிறங்குகிறார். உட்காரியா. என்ன பாரு. ஆமா ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் சரிங்க. களமிறங்குகிறார் வெற்றிமாறன். வெற்றி திலக விட்டபடி கபடி களத்தில் தூக்கி வெற்றிமாறன் எதிரணியரை கணவனுக்கு விதத்தில் ஆவேசமாக ஆடுகிறார். கபடி கபடி அவரது ஆவேசம் கபடி 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 மிகவும் வீரியத்துடன் இருப்பதால் கபடி எத்தனை பேரை அவுட் செய்வார் என்று தெரியல. 1 2 பேரை அவுட் செய்து விட்டு ஒருத்தர் அடிக்கு 2 புள்ளிகள் செல்கிறது. என்ன சாரு? ஆயக்குடி அணி ஜெயச்சந்திரனை இறங்குகிறார். கபடி கபடி காலி காயப்பட்டு கட்டு போட்டிருந்தாலும் கபடி 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 அவரது ஆட்டம் கபடி 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 ஆவேசமாக இருக்கிறது. கபடி கபடி வலியை பொறுத்தபடி மிகவும் வேகமாக ஆடுகிறார். வலியை பொருட்படுத்திக் கொள்ளாமல் கபடி கபடி வெற்றி பெற்று தீர வேண்டும் என்ற ஆவேசம் அவரது ஆட்டத்தில் தெரிகிறது. கபடி 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 சுற்றி சுற்றி அவரது பாணியிலேயே பிரமாதமாக ஆடுகிறார். எத்தனை பேரை அவுட் செய்வார் என்று தெரியவில்லை. அணியினர் அவரை பிடிப்பதற்கு மிகவும் எச்சரிக்கிறார்கள். ஜெயச்சந்திரன் ஆட்டம் பிரமாதமாக இருக்கிறது. மிகவும் வியூகம் அமைக்கிறார். ஒருவராலும் அவரை நெருங்க முடியவில்லை. பிடித்து விட்டார்கள். ஜெயச்சந்திரனை பிடித்திருக்கிறார்கள். போராட்டம் நடக்கிறது. ஜெயச்சந்திரன் கோட்டை தொடுவாரா தெரியவில்லை.
அவர்கள் காயம்பட்ட காலை பிடித்து அனுப்பி விட்டார்கள். வழியில் கொடுத்தாலும் தீர வேண்டும் என்ற நோக்கத்தில் போராளி ஜெயச்சந்திரன் கோட்டை தொடுவாரா தொடாமல் தோற்பாரா தெரியவில்லை. தொட முயற்சிக்கிறார் தொடுவாரா ஜெயச்சந்திரன் கோட்டை தன் உடற்குல மக்களின் திரட்டி ஒன்று சேர்த்து ஜெயச்சந்திரன் ஆயக்குடியருக்கு 3 புள்ளிகள் செல்கிறது. ஜெயச்சந்திரன் எந்திரிப்பா, எந்திரி எந்திரி. இந்த பாரு, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத, உன்னால ஆட முடியாது. பரவாயில்ல, நான் சொல்றது பரவாயில்ல கேளுப்பா. சார், நான் ஆடுறேன். நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. நான் ஆடுறேன். இந்த மேட்ச்ல நாங்க ஜெயிக்கணும் சார், நாங்க ஜெயிக்கணும். என்னால ஆட முடியும். போய் ரெஸ்ட் எடுத்து நீங்க வாங்க ஜெயச்சந்திரன். சொன்னா கேளு. பாத்துக்கிறோம். கூட்டு நீங்க போங்க, வாங்க. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நம்ம போப்பா, தான் ஜெயிக்கிறோம். கூட்டு போங்க. பாவண்டி மாமா, என்னடி இப்படி ஆயிடுச்சு? நீ ஒன்னும் கவலைப்படாதே, மாமாக்கு எதுவும் ஆகாது. மாமா டீம் தான் ஜெயிக்கும். நம்ம இங்கே இருந்து மாமா டீம் ஜெயிக்க என்கரேஜ் பண்ணலாம். அவங்க டீம் ஜெயிக்கவே கூடாது. அடுத்து ஒருத்த நாட்டு வீரர் களமிறங்குகிறார். கபடி கபடி கபடி. ஒல்லியான உடலமைப்பை கொண்டவராக இருந்தாலும் கபடி. அவரது ஆட்டம் மிக வேகமாக இருக்கிறது. ஆயக்குடி வீரரை வியூகத்தை உடைத்து தாண்டி வெற்றி பெற்று சென்று விட்டார். ஒருத்த நாடு அணிக்கு 2 புள்ளிகள் செல்கிறது. அடுத்த ஆயக்குடி வீரர் வேகமாக பாய்ந்து ஆடுகிறார். அவரை அமுக்கி விட்டார்கள். ஒருத்த நாடு அணிக்கு 1 புள்ளி செல்கிறது. ஒருத்த நாடு அணி கேப்டன் வெற்றிமாறன் களமிறங்குகிறார். ஆட்டத்தின் துவக்கத்திலேயே அவர் மிகவும் ஆவேசமாக ஆடுகிறார். எதிரணிகளை கலங்கரிக்கும் விதமாக அவருடைய ஆட்டம் இருக்கிறது. வேகமாக ஆடி கண்ணி வைக்கும் நேரத்தில் 3 பேரை அவுட் செய்துவிட்டு தனது அணிக்கு 3 புள்ளிகளை சேர்த்திருக்கிறார். வெற்றிமாறன் வந்த பிறகு அவர் அணி மிகவும் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆயக்குடி அணி வீரரை வளைத்து பிடிக்க அமைக்க முடிகிறார்கள். 1 புள்ளி ஒருத்தர் அணிக்கு செல்கிறது. ஒருத்தர் அணி வீரர் வேகமாக ஆடுகிறார். ஒருவரை அவுட் செய்துவிட்டு 1 புள்ளியோடு தனது பக்கம் திரும்புகிறார். ஆயக்குடி அணி வீரர் வருகிறார். ஒருவரை அவுட் செய்ய முயற்சிக்கிறார். மிகவும் லாபமாக ஆட முயற்சிக்கிறார். ஆனால் ஒருத்தர் அணி 1 புள்ளி ஒருத்தர் அணிக்கு செல்கிறது. வெற்றிமாறன் அணி மிகவும் சிறப்பாக ஆடி வெற்றி பெற்றுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம ஜெயச்சந்திரனுக்கு மட்டும் கால்ல அடிபடாம இருந்திருந்தா கண்டிப்பா அவன் தாண்டி ஜெயிச்சிருப்பா. அது மத்தவங்களுக்கு புரிஞ்சா சரிதாங்க. வாங்க போலாம். பெருசா ஆடுறானுங்க. வெற்றி பெற்ற ஒருத்தர் அணி தலைவர் வெற்றிமாறனை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். உன்னை கேக்குறேன். வெற்றிமாறன் வாழ்த்துக்கள். ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா, நல்லா இரு. தம்பி நில்லுங்க. போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அறிவிச்ச மாதிரி இந்த 10 பவுன் சங்கிலியை உங்களுக்கு அணிவிக்கிறேன். இல்ல வேண்டாங்கய்யா. ஏப்பா வேண்டாங்கிற? இல்லைங்கய்யா, வேண்டாம். சரி, வேற என்ன வேணும் உனக்கு? சொல்லு. என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா ஐயா? என்னப்பா அது? என்ன வேணாலும் கேளு. பணம் வேணுமா, இடம் வேணுமா, வேற என்ன வேணும் சொல்லு. ஐயா, என்ன கேட்டாலும் தருவீங்களா ஐயா? கேளு தம்பி, தர்ற. என்னப்பா யோசிக்கிற? தயங்காம கேளு. உனக்கு என்ன வேணும்?
அங்க கை காட்டுறியே, அங்க என்ன பாருக்கு, ஜனங்க தான் இருக்காங்க. இல்ல அங்க பாருங்க ஐயா. விடுறா, அடுத்த வருஷம் பாத்துக்கோ. அந்த பையன் பிளேடு போடாம இருந்தா நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருப்போம்டா. ஜெயச்சந்திரன் நிக்கிறான். அவர் தாங்க ஐயா, அவர் கொஞ்சம் கூப்பிடுங்க ஐயா. என்னப்பா அது, அவனை கூப்பிட சொல்ற? ஆமாங்க ஐயா, அவர் கூப்பிடுங்க ஐயா. டேய் ஜெயச்சந்திரா, எதுக்குடி உங்க மாமா மாமா? கூப்பிடுறாங்க? வாங்க. ஐயா கூப்பிடுறாரு, வந்து சரிப்பா. தள்ளுங்கம்மா. என்னாச்சு? எதுக்கு மாமா கூப்பிட்டுருக்கான்? என்னமாம்மா? வெற்றிமாறா, இவனை எதுக்காகப்பா கூப்பிட்ட? ஐயா, நாங்க இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கல. இந்த ஊர் அணித்தலைவன் ஜெயச்சந்திரன் காயம் காரணமா வெளியே போனதுனால தான் நாங்க ஜெயிச்சோம். அவரு காயம் படுறதுக்கு காரணமா இருந்தது எங்க அணியில இருந்த ஆளுதான். இது ஜெயச்சந்திரனுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி. அதனால இந்த கோப்பையை அவருக்கு தான் கொடுக்கணும். இந்த கோப்பை அவருக்கு சொந்தமானது. இந்தாங்க ஐயா, அவருக்கே கொடுங்க ஐயா. நீயே கொடுப்பா. இந்தாங்க. வெற்றி வேணாம். உனக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பரிசை நான் ஏத்துக்க மாட்டேன். பரிசை போட்டியில ஜெயிச்சு வாங்கினதா கௌரவம். அது அன்பளிப்பா கொடுத்தா வாங்கக்கூடாது. அதனால வெற்றிமாறனுக்கு இதை நான் திருப்பி கொடுக்குறேன். நீங்க தான் ஜெயிச்சீங்க.